ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அறிடும் அனுதனும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈசனோட அருளாலும் எம்பெருமான் முருகப்பெருமானோட அருளாலும் எல்லாரும் நலமோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்று திங்கக்கிழமையிலிருந்து நம்ம கந்த புராணமானதை கேட்காருங்க. அதனால கந்த புராண தொடரானது இன்றைய வீடியோ பதிவுல இருந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் வேகமாகவுமே இந்த கதையானது நகரப்போகுதுன்றதுனால ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வீடியோ பதிவு பார்க்கணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். சரி, வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய பகுதியானது 7வது பாகம் பார்க்க போறோம். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, 5ஆம் பாகத்துல கந்த புராணத்துல யார் வின் பண்ணாங்கன்னு நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதனாலதான் நான் எல்லார்கிட்டையும் தெளிவா சொல்றேன், வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கவனமா பாருங்க அப்படின்னு. ஏன்னா நான் பதிவிலே சொல்லியிருப்பேன், 5ஆம் பாகம் 6ஆம் பாகம் இந்த இரண்டுக்கும் சேர்க்கப்பட்டுதான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த சகோதரி அந்த பதிவை சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். 6ஆம் பாகத்துல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொன்னவங்கள நம்ம அழகா ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து வேலவனை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சுங்க. இப்போ இந்த பாகத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு கேள்வி உண்டு, அதனால பதிவானதை கவனமா பாருங்க. 6ஆம் பாகத்துல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு குலுக்கல் முறையில நம்ம தேர்ந்தெடுத்தோமா, அப்போ ஒரு அற்புதம் நடந்ததுங்க. அதாவது இந்த உலக நன்மைக்காக முருகப்பெருமான் தோன்றுவார் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கவும், முருகன் மீது மேல வைத்திருந்த பூ அப்படியே அழகா அப்படி சரிஞ்சு விடும். அது யாரெல்லாம் கவனிச்சிங்க? ஏன்னா எப்பயோ வச்ச அந்த பூவை வீடியோலாம் எடுத்து முடிச்சது, அதுக்கப்புறம் தான் நான் ஷார்ட் வீடியோ எடுக்கிறேன். அவ்வளோ நேரம் இல்லாமல் அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த பூ அப்படியே சரிஞ்சு விழுந்தது பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எம்பெருமான் கேட்டுட்டு இருக்காரு. இந்த பிரபஞ்சத்தின் வாயிலா நம்ம கூடவே தான் நம்ம முருகப்பெருமான் பயணிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு அவ்வளோ அழகா தெளிவா புரிஞ்சுது. அதனால கந்த புராண பகுதியானது எந்த அளவு மிக சக்தி வாய்ந்த ஒரு பதிவா இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சரி, நாம இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ஈசன் யோக நிலையில இருக்கிறாரு. ஒரு வழியா மன்மதனை அழைக்கிறாங்க. அதாவது விஷ்ணு பகவான் சொன்னாதான் வருவாரு அப்படின்னு அழைக்கிறாங்க. எல்லாரும் சொல்லியும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அதாவது ஈசனுடைய தவத்தை நீங்க தான் கலைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பிரம்மதேவர் நான் உங்களுக்கு சாபம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி, உலக நன்மைக்காக வேண்டியும் இந்த தேவர்களுடைய நன்மைக்காக வேண்டி நாம இந்த செயலை செய்துதான் ஆகணும்னு ஒரு வழியா மன்மதன் ஒத்துக்கிறாரு. அதாவது ஈசனுடைய தவத்தை கலைக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. இந்த பாகத்தினுடைய தலைப்பு காமனை எரித்த கண்பொறி. அதாவது நம்ம 7வது பாகம் பார்க்க போறோம். இப்ப மன்மதன் என்ன பண்ணார்? ரதத்துல ஏறி கைலாயத்தை நோக்கி புறப்பட்டார். ரதமானது கைலாயத்தின் வாசல்ல நின்ன உடனே பகவான் சும்மா அப்படி நிமிர்ந்து பாக்குறாரு. யாரு அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு காவலாளி, ஈசனுடைய பக்தன் இல்லையா, அவருடைய அனுமதி இல்லாம ஒரு சிறு தூசு தும்பு கூட கைலாயத்துக்குள்ள போகாது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பேர் ரதம் நிக்குதே அப்படின்னு இப்படி ஆச்சரியமா பாக்குறாரு நந்தி பகவான். நந்தி பகவான் பார்த்த கையோட மன்மதன் வணங்கி நந்தி பகவானுக்கு வணக்கம் சொல்றார். அதனால நந்தி பகவான் சிரித்த முகத்தோடு, வாங்க, ஆனா நீங்க வந்திருக்கக்கூடிய நேரம் இப்ப சரியில்லையே. அதாவது எப்படி ஈசனை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருப்பீங்க, அதற்குண்டான நேரம் இது இல்லையே அப்படின்னு நந்தி பகவான் சொல்றாரு. ஆனா மன்மதன் என்ன சொல்றாரு? இல்ல, நான் ஈசனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன அடுத்த கணமே நந்தி பகவானுடைய கண்கள் சிவக்கின்றது. அவருடைய கையில வச்சிருந்த தண்டத்தை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. என்ன, என்னுடைய பிரபு உள்ள தியானத்துல இருக்கிறாரு, அவரை இந்த நிலைமையில பார்க்கவே கூடாது. இந்த நிலைமையில நான் யாரையும் உள்ள அனுமதிக்க மாட்டேன். நான் நந்தி மாதிரி அழகா வாசல்ல காவல் காத்துட்டு இருக்கேன். என்ன மீறி நீங்க எப்படி உள்ள போய் பார்க்க முடியும்ன்ற அளவுக்கு கண்கள் அப்படியே கோபம் கொப்பளிக்குது. நந்தி பகவானுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் வச்சிருந்த தண்டத்தை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. அடுத்த கணமே நந்தி பகவானுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. என்னன்னா, ஈசன் என்ன சொல்லிட்டு போனாரு? யோக நிலைக்கு போறதுக்கு முன்பு ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன? யாரையும் உள்ளே அனுமதிக்காதே, மன்மதன் ஒருவனை தவிர அப்படின்னு ஈசன் சொன்ன அந்த வார்த்தை நந்தி பகவானுக்கு ஞாபகத்துல வருது. அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனாலும் என்னதான் இருந்தாலும் நான் தானே இந்த இடத்துக்கு காவலா இருக்கேன், என்ன மீறி உள்ள யாரும் போயிட முடியாது. அதனால நீங்க என்னதான் ஈசன் அனுமதி உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் முன்புறமாக செல்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. பின்புறம் வேணுமானாலும் நீங்க போய் பாருங்க ஈசனை அப்படின்னு ஒரு வழியா நந்தி பகவான் சொல்லிட்டாரு. இவரு சரி, ஏதோ ஒரு வழியில அனுமதி கிடைச்சதே அப்படின்னு இவர் ரதத்தை திருப்புறாரு. அவர் போறதை பார்த்த நந்தி பகவான் மனசுக்குள்ள நினைச்சாராம், என்னவோ தேவர்கள் சொல்லி உன்னை அனுப்பிச்சிட்டாங்க, உன்னோட நிலைமையை நினைச்சா எனக்கே கதி கலங்குது, என்ன ஆக போறியோ தெரியலையே மன்மதா அப்படின்னு
நந்தி பகவானோட மனசுக்குள்ள குமுறல் வந்து வெளிப்படுது. என்ன நடக்குதோ தெரியல, என் அப்பன் ஈசன் ஒருவரே அறிவார் அப்படின்னு நந்தி பகவான் காவலுக்கு இங்க நின்னாச்சு. இப்போ மன்மதன் என்ன பண்றாரு, ஒரு வழியா சுத்தி பின்வாசலின் வழியாக ரதத்தை கொண்டு வந்து நிறுத்துறார். எதிர்க்க பார்த்தா ஈசன் கல்லால மரத்துக்கு அடியே தியானத்துல இருக்கார், யோக நிலையில இருக்கிறாரு. பிரம்ம புத்திரர்களா இருக்கக்கூடிய 4 கீழே யோக நிலையில அமர்ந்து தியானத்துல இருக்கிறாங்க. அந்த காட்சியை கண்டதுமே வெலவெலத்து போயிட்டாரு மன்மதன். அதை பார்த்த அடுத்த கணமே என்ன நடக்க போகுதுன்ற யூகிச்ச உடனே அவர் மயக்கம் போட்டு ரதத்திலேயே விழுந்துடுறாரு. விழுந்த கணமே ரதி என்ன பண்றாங்க, பிரபு பிரபு எந்திரிங்க எந்திரிங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு தட்டி எழுப்புறாங்க. இதுக்கு தான் கூட மனைவியை கூட்டு போகணும்னு சொல்றது. நிறைய இடங்களுக்கு ஒரு சிலர்லாம் நானும் வரேங்க உங்க கூட அப்படின்னு கூப்பிட்டா கணவன்மார்கள் என்ன சொல்லுவாங்க, நீ எதுக்கு இப்போ, நீ எல்லாம் வேண்டாம், நீ வீட்லயே இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறீங்க. ஆனா உண்மையாகவே உங்களுக்கு உற்ற துணைவியா எப்போ மனைவி இருப்பான்றதுக்கு இந்த கதையில வரக்கூடிய சம்பவம் ஒண்ணுமே நமக்கு சாட்சின்னு சொல்லலாம். சும்மாவா சொல்றாங்க, கணவன் மனைவி 2 பேரும் ஒற்றுமையோட எந்த இடமாக இருந்தாலும் 2 பேரும் ஒற்றுமையோட ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் ஒரு இடம் போறதா இருந்தாலும் போனா அவங்களுக்கு பெரிய வகையிலுமே அந்த வேலையான சிறப்பா முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் கந்த புராணமானது சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் நடந்த ஒரு போர் சம்பவமான கதை அப்படின்றத விட இந்த கந்த புராணம் பகுதியில ஒவ்வொரு சம்பவங்களும் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு தத்துவங்களையும் நமக்கு உணர்த்து எல்லாம் நாம கவனமா பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது, ரதி கூட இருக்கவே தான் தட்டி எழுப்புறாங்க, பிரபு எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு தட்டி எழுப்புறாங்க. அந்த எழுப்புறதுக்குள்ள ஒரு சத்தம் விண்ணை பிளக்கின்ற அளவுக்கு கேக்குது. என்ன, அரஹர சம்போ அரஹர சம்போ அரஹர மகாதேவா அரஹர சம்போன்ற சத்தம் கேக்குது. எங்க கேக்குது, நுழைவாயில்ல சத்தம் கேக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வழியா தேவர்கள் எல்லாம் பேசி மன்மதனை இங்க அமைச்சிட்டாலும் அவங்களால அங்க இருக்க கொள்ளுமா, என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியலையே. எப்படி இருந்தாலும் மன்மதன் விடக்கூடிய பானத்துல வந்து ஈசன் வந்து அவருடைய தவக்கொலத்தை வந்து கலைக்கணும், அம்பாலை பார்த்து திருமணம் புரிஞ்சு வந்தாதான் நமக்கு திருக்குமரன் வந்து தோன்றுவான். இவ்வளோ விஷயமும் இவங்களுக்கு நடக்கணுன்ற பட்சத்துல அவங்களால அங்க இருக்க கொள்ள முடியல. அதனால தேவர்களும் முனிவர்களும் இந்திரனும் பிரம்மாவும் விஷ்ணு பகவானும் எல்லாரும் வந்து எங்க நிற்கிறாங்க, கைலாயத்தின் முன்பு வாசல்ல நின்று அரஹர சம்போ அரஹர தேவா அரஹர சிவசம்போ அப்படின்னு கோஷம் வந்து விண்ண பிளக்கு. அந்த கோஷத்தோடு சேர்ந்து ரதி எழுப்பவே மன்மதன் எந்திரிச்சு நிற்கிறார். எந்திரிச்சு நின்னதும் ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். என்னன்னா, தன்னுடைய மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை அவர் வர வச்சுக்கிறார். என்னன்னா, யாராலும் செய்ய முடியாத ஒரு செயல் நம்மால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பொறுப்பை நம்மிடம் கொடுத்திருக்காங்க. உலக நன்மையும் இருக்கு, தேவர்களுடைய நன்மையும் இருக்கு. அங்க சூரபத்மனுடைய தொல்லை தாங்க முடியாம நம்ம இங்க அனுப்பிச்சிருக்காங்க, அதாவது ஈசனுடைய தவத்தை கலைக்கணும்னு. அப்போ முழு பொறுப்பும் நம்மிடம் இருக்கும்போது நாம இந்த மாதிரி நடுங்க கூடாது, துணிஞ்சு நாம இந்த செயலை செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிறார். அதாவது நம்முடைய உயிரே போனாலும் சரி நாம செய்யக்கூடிய செயலை மக்களுடைய நன்மைக்காக தானே அப்படின்னு நம்ம துணிஞ்சு செய்வோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மன்மதனுக்குள்ள வர வச்சுக்கிறார். இப்போ இந்த ஒரு இடத்துல இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ நிறைய பேர் ஒரு சிலர்லாம் சொல்றாங்க என்னன்னா, முருகப்பெருமான வழிபாடு செய்யாதீங்க, அதாவது இந்த ராசிக்காரங்க வழிபாடு செய்யாதீங்க, இந்த கோவிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இல்லாத துயரமெல்லாம் வந்து சேரும், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அனுபவிப்பீங்க, கண்டிப்பா நீங்க முருகரை வழிபாடே செய்யக்கூடாதுங்க அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையும் ஒரு சிலர்லாம் கேட்டுக்கிட்டு, ஆமா ஏற்கனவே நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க, இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க, அப்பத்துல இருந்தாங்க எனக்கு இன்னும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்படியே காலத்துக்கு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். எப்போ ஒருவன் முருகப்பெருமானுடைய பக்தனாய் இருந்து நான் முருகப்பெருமான வழிபாடு செய்துதான் நான் சாகணும்னு விதி இருக்கு அப்படின்னா இதை விட வேற என்ன வேணும் வாழ்க்கையில? பெருமான் முருகனை வழிபாடு செய்தே என் உயிர் போகட்டும் அப்படின்னு எவன் ஒருவன் துணிந்து முருக பக்தியில ஈடுபடுறானோ அவன்தான் ஒரு சிறந்த பக்தனாவான். அது போலதான் மன்மதனும் துணிந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஏதோ ஒரு நன்மைக்காக தானே நம்ம நம்மளோட உயிரை பணைய வச்சு இந்த செயலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அவன் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பானது ஈசனுடைய மேனியை ஓங்கி ஒரு அடி அடிக்க ஈசனுடைய உடலானது ஒரு முறை குலுங்கி அவருடைய நிஷ்டை கலைந்தது. கோபத்துடன் கண்களை திறந்து பார்க்க ஒரு கணத்துல அவருடைய நெற்றிக் கண்ணில் இருந்து புறப்பட்ட தீப்பொறியானது மன்மதனை எரித்து சாம்பலாக்கி விட்டது. ஒரே ஒரு கணம்தான் அவனுடைய வில் அம்பானது ஈசனுடைய மேலே பட்டு அவர் உடல் குலுங்கிய அடுத்த நிமிடமே ஈசனுடைய தவமானது கலைந்து அவருடைய கண்கள் திறந்து சிவந்த நிறத்தோடு இருந்த கண்கள் திறந்த உடனே
நெற்றிக்கண்ணும் திறந்து அங்கிருந்து வந்த தீப்பொறியானது எதிரே நின்று கொண்டிருந்த மன்மதனை எரித்து சாம்பலாகிவிட்டது. என்ன நடந்தது அப்படின்னு ஒரு கணம் யாரால் நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த எரிந்த சாம்பலானது, அந்த புகை மண்டலமானது என்ன ஆச்சுன்னா கைலாயம் முழுக்கவே அப்படி இருட்டாயிருச்சு. ஒரு நிமிஷம் எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு புகை மண்டலம் ஆகி போச்சு. கைலாயத்துடைய வாசல்ல நின்று கொண்டிருந்தாங்களே தேவர்கள் எல்லாரும், ஒரு கணம் மின்னல் வெட்டியது போல இருந்து ஒரே புகை மண்டலமா இருக்கே, என்ன என்ன என்னன்னு எல்லாரும் கேட்குறாங்க. என்ன நடந்தது அப்படின்றத நந்தி பகவான் அறிவார். நந்தி பகவான் அறிஞ்ச உடனே கண்கள் கலங்குது. அவருக்கு கண்கள் கலங்க கலங்க சொல்றாரு, நான் என்ன நடக்கும்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சு. நம்ம எல்லாரும் மன்மதனை இழந்து விட்டோம் அப்படின்னு நந்தி பகவான் சொன்ன அடுத்த கணமே இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. என்னன்னா யோக நிலையில இருக்கக்கூடிய சிவபெருமான் விழிப்பு நிலைக்கு வந்துட்டாரு, நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்க போறாரு, அம்மையை போய் எப்படி மனம் மருந்திட்டு வந்துட போறாரு, குமரன் தோன்ற போறார் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கு. ஏதாவது தேவர்களுக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கு. ஆனா அடுத்த கணமே பிரம்மதேவர் சொல்றாரு, யாரும் சந்தோஷப்படாதீங்க, ஈசன் திரும்பவும் யோக நிலைக்கு ஆழ்ந்தப்பட்டார் அப்படின்னு. அதை கேட்டதும் சிவசிவா சிவசிவா என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க ஒரு பக்கம் ஒரே ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய், ஏன்னா என்ன பண்றதுன்னு தெரியல இவங்களுக்கு இருந்த ஒரே துருப்பு சீட்டா மன்மதனை பயன்படுத்தினாங்க. இதை கேட்ட இந்திரன் இப்ப அந்த மன்மதனும் இல்லையே, நான் இன்னொரு மன்மதனுக்கு எங்க போவேன்னு இந்திரன் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். அதாவது ஓம் நம சிவாய, தென்னாடுடைய சிவனே, என்ன ஆட்டவர்க்கும் இறைவா, இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாங்க மாட்டி தவிக்கிறோமே, எங்களுக்கு விடிவு காலமே கிடையாதா, ஏனே திரும்ப அவர் யோக நிலைக்கு போயிட்டாரு, யாரை வச்சு இப்ப நம்ம அவரை எழுப்ப முடியும் அப்படின்ற கவலை இவங்களை சூழ்ந்த உடனே ஐயனுடைய திருநாமங்களை சத்தமிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஒரு பக்கம் இப்படி நடக்க, அங்க அதாவது மன்மதன் எரிந்து சாம்பலான அந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளிதான ரதி நிக்கிறாங்க. அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்க ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னு அவங்களால யூகிக்க முடியல. ஒரே ஒரு கணம் தான் மின்னல் வெட்டியது போல இருந்தது. அடுத்த கணமே பக்கத்துல கணவர் நின்றுட்டு இருந்தாரு. அவர் எங்கன்னே காணும். கீழே பார்த்தா சாம்பல் துகள்கள் தான் இருக்கு. எப்படி இருக்கும்? ரதி ஓலமிட்ட சத்தத்துல இந்த கைலாயமே பாத்தீங்கன்னா வெடிக்கும் வகையில போயிருச்சான். அழறாங்க அப்படி அழறாங்க. யாரா இருந்தாலும் கஷ்டமா தானங்க இருக்கும். மன்மதன்ற பேரே அழகுக்கு பேர் போனவர், அப்பேற்பட்ட வீரத்திலையும் அழகுலையும் சிறந்து விளங்கிய தன்னுடைய கணவர் உயிரோடு சில நிமிடங்கள் வரை இருந்தவர் திடீர்னு இல்ல, சாம்பலா இருக்கிறாரு, புகை மண்டலமா இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? கத்தி அழுத அழுகையில கைலாயமே வெடிக்கும் அளவுக்கு அவர்களுடைய கண்ணீர் துளிகளானது ஆறா பெருகி ஓடுதான். அப்படி ஒரு சத்தத்தோட பிரபு பிரபு பிரபுன்னு சொல்லி ரதி ஒரு பக்கம் அழறா. இங்க ஒரு பக்கம் ரதி அழற, அங்க ஒரு பக்கம் எம்பெருமானே ஈசா எங்களுக்கு அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாரும் கத்தி அழ. புள்ள அழட்டோன்னு எவ்வளவு நேரங்க ஒரு தந்தை பார்த்துட்டு இருப்பாரு. இலகிய மனம் கொண்டவர் இல்லையா அவரு. இதெல்லாம் விதிப்படி நடந்தே தீரணும் அப்படின்றது ஒரு விதின்னு இருக்கும்போது யாராலும் எதுவுமே சொல்ல முடியாது. அதனால இவங்க எல்லாரும் படக்கூடிய வேதனையை ஈசன் அறிந்து அவர் தியானத்துலதான் இருக்கார். ஒரே ஒரு கணம் மட்டும் தன்னுடைய பிரியா பக்தையான நந்தி பகவான ஒரு கணம் நினைக்கிறார். அவர் நினைத்த அடுத்த நிமிடமே நந்தி பகவான் தன்னுடைய ஐயன் முன்பு போய் நிற்கிறார். அவர் எப்ப அழைப்பாருங்களோ இவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால ஈசன் நினைத்த அடுத்த கணமே நந்தி பகவான் முன்பு போய் நிற்கிறார். நின்ன உடனே ஐயனுக்கு பெரிய வணக்கத்தை சொல்றாரு. எப்பயும் ஐயன் என்னை பாப்பாருங்களா அவர் காத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப சொல்றாரு, வெளியே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரையும் உள்ள வர சொல்லு அப்படின்னு. இந்த வார்த்தையை கேட்க தானே அவங்க தவம் இருக்கிறாங்க. அதனால எல்லாரும் ஓடி நிற்கிறாங்க. ஐயனை பாடி துதித்து அவருடைய மனம் மகிழும் அளவுக்கு ஈசனுக்கு பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்குங்க. எல்லாம் மேலத்தால சத்தத்தோட அப்படி பஜனை பாடல்கள் கைலாயமே அதிரும் அளவுக்கு ஈசனுடைய நாமத்தை ஒலிக்கும் வகையில பாடல்கள் எல்லாம் பாடுறாங்க. எல்லாம் அறிந்த ஈசன் ஒண்ணுமே தெரியாதவர் மாதிரி என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். ஒன்றும் அறியாதவர் போல கேட்கிறார். இது கேட்ட உடனே முதல்ல யார் பேசியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? இந்திரன் தான். ஐயனே, நான் தவம் இருந்து உங்களை அழைத்ததன் பேர்ல நீங்க படக்கூடிய கஷ்டத்துல இருந்து உங்களை மீட்க
குமரன் தோன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறைஞ்சிட்டீங்களே, அதுக்கப்புறம் நாங்க படாத பாடெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்களும் நிஷ்டையில போயிட்டீங்க, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இப்படி ஒரு செயலை நாங்க செய்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சரணடைகிறாங்க எல்லாரும். அதை கேட்டதும் ஈசன் சொல்றாரு, விரைவில் உங்களுடைய விருப்பமானது நிறைவேறும், நீங்கள் யாரும் அஞ்ச வேண்டாம் அப்படின்னு ஈசன் வாய் திறந்து சொன்னதும் எல்லாரும் மகிழ்ச்சி வெள்ளத்துல அப்படி ஆழ்ந்து போறாங்க. எனக்கு பெரிய வணக்கத்தை சொல்லிட்டு எல்லாரும் அப்படி கிளம்பி போறாங்க. இப்போ இவங்களுக்காக உதவி செய்ய வந்த மன்மதன் சாம்பலாயி நிக்கிறாரு. அவருக்காக பேசவோ கேட்கவோ அங்க யாருமே இல்லை. தன்னுடைய கணவர் இப்படி மாண்டு கிடக்கிறாரே அப்படின்னு ரதி என்ன பண்றாளாம், பரமேஸ்வரா, உலக நன்மைக்காகவும் தேவர்களுடைய நன்மைக்காகவும் உயிரையே நீர்த்திருக்கக்கூடிய இதற்கு ஒரு பரிகாரம் இல்லையா? என் கணவர் உயிர் போனது தானா? இந்த தேவர்களுக்காக எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை என் கணவர் செய்திருக்கிறாரு, யாருமே அதை பொருட்படுத்தவே இல்லையே. நாம தட்சனுடைய யாகத்துல கலந்துக்கிட்ட இவங்க எல்லாருக்கும் நீங்க அனுகிரகம் செய்வீங்க, ஆனா என்னுடைய கணவரை நீங்க மறந்துட்டீங்களே பரமேஸ்வரா அப்படின்னு ரதி விழுந்து அழறாங்க. அப்போ ஈசன் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன அப்படின்னா, என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும், அது யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா கூடிய விரைவில் நான் தேவியை மனம் புரிய போவேன், அன்று நடக்கக்கூடிய திருமணத்தில் உன்னுடைய கணவரை நான் உயிர்ப்பித்து கொடுக்கிறேன் அப்படின்னு ஈசன் வாக்கு கொடுக்கிறார். அதாவது வெகு விரைவில் நான் தேவியை மனம் புரிய போகிறேன், அன்று அதாவது திருமணம் நடக்கக்கூடிய அன்று உயிர் நீத்த உன்னுடைய கணவரை நான் உயிர்ப்பித்து கொடுக்கிறேன் அப்படின்னு சத்திய வாக்கு ஈசன் கொடுக்கிறாரு நம்ம ரதிக்கு. இந்த கேட்ட பிறகுதான் ரதிக்கு மனமானது சாந்தி அடையுது. எப்படி இருந்தாலும் ஈசன் வாக்கு பொய்யாகாதுல, அதனால எப்படி இருந்தா தன்னுடைய கணவர் உயிரோடு வந்துருவாருன்ற ஒரு நம்பிக்கையோட ரதியானவரும் கைலாயத்தை விட்டு செல்கிறார். சரி, இன்றைய பதிவானது இதோட முடியுது. நாளைய கதை என்ன அப்படின்னா, இப்போ ஈசன் எங்க போவாரு, நம்ம அம்பாளை பார்க்க போவாரு. அம்பாள் இப்போ தவநிலையில் இருக்காங்க. போன உடனே நேரா திருமணம் முடிஞ்சிருவாரா? கிடையாதுல்ல. அம்பாள் எந்த அளவுக்கு முழு பக்தியோட ஈசன் மீது தவத்தோடு இருக்கிறாள் அப்படின்றத ஈசன் சோதிக்க போறார். எப்படி அம்பாளை சோதனைக்கு உள்ளாக்கினாரு அப்படின்றதுல நம்ம நாளைய பதிவுல நம்ம பார்க்கலாம். சரி, இன்றைய பதிவுடைய உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ரதி தேவிக்கு ஈசன் கொடுத்த சத்திய வாக்கு என்ன என்பது கேள்வி. இந்த கேள்விக்குண்டான பதில கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஊர் மற்றும் பெயரை போட மறந்துடாதீங்க. சரியா? நாளை மற்றும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவண பவை. ஓம் சாய்ராம்.